ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, மகா சங்கடஹர சதுர்த்தி. வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு, விநாயகர் வழிபாடு. கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு வழிபாடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது எப்பொழுது வருகின்றது? இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு எப்படி செய்வது? அந்த நாளில் என்ன செய்தால் நமக்கு கடன் பிரச்சனை தீரும்? இதை பற்றி எல்லாமே இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே மாதம் சங்கடஹர சதுர்த்தி திதி வரும். தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி திதியை நம்ம சங்கடஹர சதுர்த்தி திதியாக வழிபாடு பண்ணுவோம். ஆனா வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய சதுர்த்தி திதியை நம்ம சங்கடஹர சதுர்த்தி திதி, தேய்பிரை சங்கடஹர சதுர்த்தி திதியை மகா சங்கடஹர சதுர்த்தியாக கொண்டாடுறோம். அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு முன்பாக வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி திதியை தான் நம்ம மகா சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடுறோம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை தீர்ப்பதற்கு, முக்கியமாக கடன் பிரச்சனையை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீக்குவதற்கு, படிப்படியாக நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் கரைந்து போவதற்கு இந்த ஒரு வழிபாடை நம்ம தவறாமல் பண்ணணும். முக்கியமா கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உண்டான ஒரு வழிபாடா இது இருக்கு. வருகின்ற 31/9/2026 திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருகின்றது இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த நாளில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக வழிபாட்டு முறை, பரிகார முறை, இது எல்லாமே நமக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைன்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த சதுர்தசி, இந்த திங்கட்கிழமையில் சதுர்த்தி திதி இதெல்லாம் வர்றது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ப்பதற்கு உதவுவது. விநாயகர் வழிபாடு இந்த நாளில் தவறாமல் பண்ணணும். சங்கடஹர சதுர்த்தி திதி என்று விநாயகர் வழிபாடு செய்வது அப்படின்றது எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஏற்றம் தரும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகள், சங்கடங்கள் அனைத்தும் கரைந்து போக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். சங்கடஹர சதுர்த்தி நாளில் சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டை விட மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய வழிபாடு என்பது சீக்கிரமா பலன் தரும். அதனால தான் இது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு வழிபாடு அப்படின்னு சொன்ன, இதை யாரும் தவற விட்டுடாதீங்க. மாதம் சங்கடஹர சதுர்த்தி திதி வழிபாடு நீங்க செய்தாலுமே இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி ஒரு நாள்ல நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா 9 சங்கடஹர சதுர்த்தி திதி வழிபாடு செய்ததற்கு உண்டான பலன் உங்களுக்கு மகா சங்கடஹர சதுர்த்தி நாள்ல உங்களுக்கு கிடைக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம். முக்கியமா நீங்க அன்றைய தினம் விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகர் வழிபாடு பண்ணணும். இந்த சதுர்த்தி திதி மாலை நேரத்துல தான் வழிபாடு பண்ணுவாங்க. சங்கடஹர சதுர்த்தி திதி மாலை நேரத்துல விநாயகர் கோயில்ல விநாயகருக்கு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் எல்லாமே நடைபெறும். இது காலையில் நமக்கு சதுர்த்தி திதி ஆரம்பிக்கின்றது. திங்கட்கிழமை காலையில் 9 மணிக்கு மேலே ஆரம்பிக்குது. இது மறுநாள் காலை வரைக்கும் இருக்குது. சரி, இந்த நாளில் நீங்கள் வீட்டில் விநாயகர், மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து வழிபாடு பண்ணுங்க. விநாயகருக்கு உகந்த செம்பருத்தி மலர், விநாயகருக்கு உகந்த எருக்கம்பூ, எருக்கம் இலை, அருகம்புல் முக்கியமாக வைத்து வழிபாடு பண்ணுங்க. விநாயகருடைய படமோ சிலையோ வீட்டில் இருந்தால், சிலை இருந்தால் அபிஷேகம் பண்ணுங்க, படம் இருந்தால் நல்லா அலங்காரம் பண்ணுங்க. முக்கியமாக அன்றைய தினம் 108 எண்ணிக்கையில் செம்பருத்தி இலையை எடுத்து வச்சுக்கோங்க. 108 இலை செம்பருத்தி இலை விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்கு உகந்த இலைகளில் ஒன்றுன்னு சொல்லலாம். இந்த 108 எண்ணிக்கையில் ஒற்றை செம்பருத்தி இலைகளை பறித்து நீங்கள் ஈரம் இல்லாமல் காய வச்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் எடுத்துக்கும் போது விநாயகருடைய ஒவ்வொரு நாமத்தையும், அதாவது விநாயகருடைய நாமத்தை சொல்லி இந்த இலைகளை விநாயகருக்கு போட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். இது எதுவுமே எங்களுக்கு இல்லைம்மா அப்படின்னா பூக்கள் எடுத்துக்கோங்க. 9 108 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் செய்யும் பொழுது விநாயகருடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். மகா சங்கடஹர சதுர்த்தி நாளன்னைக்கு திங்கட்கிழமை மாலை நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருடைய சிலைக்கு நான் சொன்ன மாதிரி பால், தயிர், தேன், உருக்கிய நெய் இதனால் அபிஷேகம் நீங்கள் பண்ணலாம். ஒருவேளை வீட்டில் விநாயகருடைய சிலை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பஞ்சாமிர்தம் தயார் பண்ணிட்டு அதில் விநாயகர் பெருமானுடைய படத்திற்கு முன்பாக நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு பண்ணுங்க. இப்படியும் நீங்கள் செய்யலாம். அடுத்தது விநாயகர் பெருமானுக்கு உரிய 108 போற்றிகளை சொல்லி வழிபாடு பண்ணலாம். ஓம் கம் கணபதியே நமக, ஓம்னு இலையில எழுதியும் வழிபாடு பண்ணுங்க. இது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கு. இப்படி 108 போற்றிகள் தெரியாதுன்னு சொல்றவங்க விநாயகர் மந்திரம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விநாயகரே நமக, இப்படி மந்திரத்தை 108 முறை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. இலை கிடைக்கலாமா அப்படின்னு சொல்றவங்க 108
பூக்கள் எடுத்துக்கோங்க, மல்லிகை பூவோ அந்த மாதிரி பூக்கள் எடுத்துக்கோங்க. அதில் விநாயகரை அர்ச்சனை பண்ணுங்கள். இப்படி நீங்கள் அர்ச்சனை செய்து விநாயகரை வெல்லம் வைத்து வழிபாடு பண்ணுங்கள். நெய்வேத்தியமாக வெல்லம் வைத்து வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. முடிஞ்சால் பஞ்சாமிர்தமும் செய்து வைத்து வழிபாடு பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்கள். கொழுக்கட்டை பிரியர், மோதக பிரியர் நம்முடைய விநாயகர். அதனால் கொழுக்கட்டை, மோதகம், சர்க்கரை பொங்கல், சுண்டல் இதெல்லாம் வைத்து கற்பூர தீப தூப ஆரத்தி காமித்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க திங்கட்கிழமை. அதே மாதிரி மாலை நேரம் அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு போயிட்டு தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி விநாயகரை வலம் வந்து விநாயகருக்குரிய மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி கடன் பிரச்சனை தீரணும், இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. விநாயகர் பெருமானுக்கு முடிந்தால் சூறை தேங்காய் அன்னைக்கு தினம் நீங்கள் விடலாம். இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்றைய தினம் யாருக்காவது தானம் பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் சேர்த்து பண்ணும் பொழுது மகா சங்கடஹர சதுர்த்தி பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். விநாயகர் பெருமான் உங்களுடைய கஷ்டங்களை போக்கி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாரி வழங்குவார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதனால் அனைவரும் வருகின்ற 31ஆம் தேதி இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்று செம்பருத்தி இலைகளால் அர்ச்சனை செய்து விநாயகருக்கு உரிய தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றி அருகம்புல் வைத்து மஞ்சள் விநாயகர் பிடித்து வைத்து வழிபாடு பண்ணுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கை வளமாகும், செல்வ வளம் சேரும், கடன் பிரச்சனை தீரும். வாழ்க வளமுடன். ஓம் கம் கணபதியே நமக. அனைவரும் கமெண்ட்டில் கம் கணபதி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.